The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. திமுக ஆட்சியில நாங்க 1000 ரூபாய் கொடுக்கோம் லேடிக்குன்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பார்க்கலாம் அந்த பார்க்கலாமாங்க. அந்த எலெக்ஷன் வர டைம்னா கரெக்டா பார்ப்பாங்க. அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்ப்பாங்க. ஏடிஎம்கே ஆட்சியை நாங்கள் புறக்கணிக்கிறோம். டிஎம்கே தான் நாங்கள் ஆதரிப்போம். அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நாங்கள் இருக்கிறோம். மோடி ஆட்சி என்ன கேட்டா நல்ல ஆட்சி இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த வெள்ளத்துல ரொம்ப சப்போர்ட்டா எங்களுக்கு கனிமொழி மேடம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. வெள்ளம் சொன்னாங்க, கனிமொழி வந்தாங்க. எங்க ஏரியா பக்கம் எல்லாம் கனிமொழி எல்லாம் வரவே கிடையாது. யாருக்கும் போட வேணாம், ஓட்டே போடக்கூடாது. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மில்லர்புரத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். எதற்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தலைமுறையோட எலெக்ஷன் அவேர்னஸ் வெஹிக்கிள் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி உட்பட 40 தொகுதிகளுக்கும் இந்த வெஹிக்கிள் போகுது. அங்குள்ள மக்களோட கோரிக்கைகள் என்ன, அவர்களுக்கான தேவைகள் என்ன, சிட்டிங் எம்பி அவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரா, இது குறித்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் நான் இப்போ மில்லர்புரத்துக்கு வந்திருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. இப்போ மில்லர்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இங்கே உள்ள தூத்துக்குடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்னென்ன கோரிக்கைகள் சொல்றாங்க, அவங்களுக்கான தேவைகள் என்ன இருக்கு, அவங்களோட எம்பி அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க. தூத்துக்குடி தொகுதியில இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சார்? இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த எம்பி கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன நிறைவேற்றினாங்கன்னு ஒன்று இது வரைக்கும் எதுவும் தெரியல. ஏதோ மெட்ராஸ்லேருந்து தூத்துக்குடி வருவாங்க, தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸ் பைபாஸ் ரைடு மாதிரி வந்துட்டு போவாங்க. மற்றபடி அரசு நலத்திட்டங்கள் ஒரு போஸ்ட்மேன் வேலை மாதிரி தான் பார்த்தாங்க. அவங்க அந்த அரசு திட்டங்கள் அறிவிப்பாங்க, அதை செயல்படுத்துறதுக்கு அவங்க நிப்பாட்டி நின்று ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இன்னைக்கு இருந்து பார்த்துருக்காங்களான்னு இன்னைக்கு வரை கிடையாது. மேக்ஸிமம் ஆள் இடத்துல உள்ள டாக்ஸ்மார்க் கடையை ஸ்டாப் பண்ணாலே போதும், பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி. போக்குவரத்து பிரச்சனை தான். ரோடு சின்னது, கூட்ட நெரிசல் அதிகம். பக்கிலோடைய கொஞ்சம் நல்லா ரோடு போடலாம். போட்ட ரோடெல்லாம் ஃபுல்லாக குண்டு குழியமாக குதிக்கி பக்கிலோட கொஞ்சம் பெருசு பண்ணலாம், இல்லைன்னா ஹைட் ஏற்றலாம். மெயின் ரோடு நல்லா போட்டு நல்லா இருக்கும். ரோட்ல என்ன பிரச்சனை இருக்கு? ரோடு குண்டு குழியமாக இருக்குது. வண்டிகள் போக சிரமமாக இருக்குது. இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுருவாங்க. அத்தியாவசிய தேவையை எதுவுமே இவங்க எந்த கட்சியில உள்ளவங்களுமே பூர்த்தி பண்ணலன்னு என்னால சொல்ல முடியும். தூத்துக்குடி கிடையாது, நான் இங்க காலேஜ்ல படிக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். எனக்கு இப்போ தூத்துக்குடியில தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் தென்காசி இப்போ வரணும்னா பஸ் வெயிட் பண்ணி ரொம்ப இதா இருக்கு. இப்போ ட்ரெயின் இந்த டைமிங் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ரூம் டீச்சர்ஸ் காலனியில் இருக்குது. இப்போ நான் பஸ்ஸு போகணும், இப்போ திருநெல்வேலியே போகிறேன்னாலும் நான் ஒன்று டீச்சர்ஸ் காலனிலேருந்து மில்லர்புரம் வரணும், இல்லைனா நான் இங்கேருந்து 3ஆம் மைல் போனால் தான் பஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. அதனால் ஊடால டீச்சர்ஸ் காலனியில் ஒரு பஸ் ஸ்டாப் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். மீனவர்களுக்கு சரியான ஒரு கோரிக்கை இங்கே அரசு முன்னெடுக்க மாட்டேங்காங்க. இந்த அடுத்து மீன் கால தடைகாலம் ஆரம்பிச்சிட்டுனா அவங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். அரசு இதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஒரு தூத்துக்குடியில் ஏகப்பட்ட பொருளாதாரத்தில் நல்ல மீனவர்களை வச்சு தான் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அது நம்ம தூத்துக்குடியில் ரொம்ப பாதிக்குது. மீனவர்களை இந்த தூத்துக்குடியில் ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டேங்காங்க. ஆனால் தொழில் வளம் பார்த்தீங்கன்னா எங்களை வச்சு தான் தொழில் வளம் நிறையா இருக்குது. தூத்துக்குடியில் இந்த மீனவர்களை தரத்தை உயர்த்த முடியாது. நாங்கள் ஒரு கோரிக்கையாக நாங்கள் சொல்றோம். மோடி ஆட்சி என்ன கேட்டா நல்ல ஆட்சி இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். அவர் நான் நல்ல செய்யறேன்னு சொல்றாரு. அவர் எந்த நல்லதும் பண்ணல. எல்லாமே ரேட்டு கூட கேட்டா கச்சா எண்ணெய் விலை கூட்டிட்டு அப்படி இப்படின்னு இதெல்லாமும் சொல்றாங்க. எல்லா விலையும், அதாவது நாங்க நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். தூத்துக்குடி வடக்கு பகுதின்னு சொல்ல போனா விளாத்திக்குளம், புதூர், எட்டயபுரம், ஓட்டப்படாரம், குறுக்குச்சாலை, அங்கிட்டு கோயில்பட்டி, கயத்தாறு இந்த பகுதியில் கடுமையான நிலங்கள் மலையில பயிர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கான இழப்பீடு, அதுக்கப்புறம் நிவாரணம் கரெக்டா சேர்ந்துச்சுதான். கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் அந்த கோரிக்கை வச்சாங்க நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அரசாங்கமும் எல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் வந்தாங்க. எல்லாம் பார்த்து கடைசியில் பணம் வந்துருச்சு. கொடுக்கறதுக்கு மனசுக்கு அரசுக்கு வரல. பார்த்தோம்னா ஏன் ஒரு விவசாயி எத்தனை ஏக்கர் தான் பயிர் பண்ணியிருந்தாலுமே 5 ஏக்கர் வரைக்கும் தான் அந்த நஷ்டீடு தர முடியும், மற்ற நிலங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்க. நாங்கள்லாம் குறைஞ்சது ஒரு 50 ஏக்கர் 55 ஏக்கர் வச்சுருக்கோம். 5 ஏக்கர் போட்டு கொடுத்தோம். மற்ற நிலங்கள்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணலையா, இல்லை எங்களுக்கு பாதிக்கலையா? பாதித்த நிலங்கள் பேரிடருங்கிறது பாதிக்கப்பட்ட பகுதி, பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு அவ்வளோ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதை விட்டு 5 ஏக்கருக்கு மட்டும் கொடுத்தா அது எந்த விதத்தில் நியாயம்? அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. பணம் வரலைன்னாலும் பரவாயில்ல, பணம் வந்துருச்சு. இந்த மாவட்ட நிர்வாகம் பணம் கொடுக்காம லேட் பண்ணிட்டு இருக்கு. போதுமான வேலை வாய்ப்பு இந்த தொகுதியில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை, அதையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வெளியே வராங்க.
அவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சிட்டானா இல்லை. வேலை வாய்ப்புக்கு ஏதாவது கம்பெனிகள் நிறைய வந்தால் நல்லா இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 3 மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி தனியார் வேலை வாய்ப்பு முகாம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், அவங்களுக்கு வேலை வாங்கி தரோன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரும் சொல்கிறாங்க. அப்புறம் வெளி இடத்துல இருந்து சொல்லி ஒரு எல்லா பயோடேட்டா எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட இதில் வந்து ஒரு ரூபா மூலியமாக, ஒரு பணத்தின் மூலியமாக. இப்போ ஒரு காலேஜில் சாண்டி ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்கள எடுக்காங்க. படித்த எத்தனையோ இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காங்க. மக்களுக்கு ஒரு வேலைக்கு நம்ம கேட்டு போனாலுமே எழுதி கொடுத்தாமே அந்த வேலை கிடைச்சாலுமே லஞ்சம் கேட்காங்க. 2 தாங்க 3 தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு அப்படிதான் கேட்டாங்க. வேலைக்கு எழுதி கொடுத்து கவர்மெண்ட் வேலை வந்துச்சு, அதுக்கு பேர் நாங்கள் கொடுத்தோம்னா எனக்கு 3 லட்சம் தாங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ எப்படி கஷ்டப்பட மக்கள் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ எதுக்கு வேலைக்குன்னு எடுக்காங்க. எவ்வளவோ பேர் வெளியே போய் வேலை பார்க்குறாங்க. இங்கே இருந்துக்கிட்டு சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் பெங்களூர்லையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தூத்துக்குடியிலே ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அதில் அவங்க ஒரு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். நாங்கள் தூத்துக்குடி சார்பாக கேட்டுக்கிறோம். இங்கே படிச்சுட்டு இங்கே தூத்துக்குடியிலே ஒர்க் பண்ணுறவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். இங்கே வேலை வாய்ப்புங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கே படித்தாங்க அப்படின்னா அவங்க போகிறது வந்து நிறையா ஷிப்காட் அந்த மாதிரி கப்பல் அந்த மாதிரி தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏதாச்சும் ஒரு நல்ல நிறுவனம் ஏதாவது உள்ள வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ யாருக்குமே அவங்கவுங்க படித்த வேலையே கிடைக்கிறது இல்லை. ஒருத்தங்க சயின்ஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்க போய் அக்கௌண்ட்ஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. நான் அக்கௌண்டிங் படிச்சிருக்கேன், எனக்கு போய் அக்கௌண்டிங்கில் வேலை கிடைக்குமான்னு பார்த்தா சயின்ஸில் தான் கொடுக்காங்க. அப்படி ஆப்போசிட்டாக தான் கிடைக்குங்க. அந்தந்த படிப்புக்குள்ள குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கிடைக்க மாட்டேங்குன்னு தெரியல. யாருக்கும் போட வேணாம், ஓட்டே போடக்கூடாது. இல்லை, ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாங்க. இப்போ தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து போதுமான சாலை போக்குவரத்து வசதியாகட்டும், இல்லாட்டினா டிரான்ஸ்போர்ட் ரயில் போக்குவரத்து வசதியாகட்டும் சரியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதில் என்ன மாதிரி விஷயத்து சரி இல்லை சார், சரி கிடையாது. போக்குவரத்தும் சாலை வசதியும் சரி கிடையாது. பார்க்குறாம்பாங்க, இந்த பார்க்கலாம் அந்த பார்க்கலாம்பாங்க. அந்த எலெக்ஷன் வர டைம்னா கரெக்டாக பார்ப்பாங்க. அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எட்டி கூட தெருவுக்குள்ள கூட வரமாட்டாங்க. தூத்துக்குடி தொகுதி எம்பியா இப்போ கனிமொழி இருக்கிறாங்க. கடந்த சில மாசங்களுக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தூத்துக்குடியை தான் உலகமே எட்டி பார்த்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருந்துச்சு. இந்த களத்துல அவங்களோட செயல்பாடு எப்படி இருந்தது? உண்மையிலேயே உங்களுக்கு போதிய வசதிகள் அந்த நேரத்துல செய்து கொடுக்கப்பட்டதா? இல்லை சார், ஒண்ணுமே செய்ய பார்க்கவில்லையே. கப்பல்ல வந்து போனோம் நாங்க. வீட்டுக்குள்ள இவ்வளவு தண்ணி, யாருமே வரல எங்க தெருவுக்கு. அப்படியே மேட்டாப்புல நின்று பார்த்துட்டு மெயின்ல பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த வெள்ளத்துல வந்து ரொம்ப சப்போர்ட்டா எங்களுக்கு வந்து கனிமொழி மேடம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய இடத்துக்கு பைக் போக முடியாத இடத்துலாம் பைக்கில் வந்து எங்களுக்கு நிறைய தேவையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. மித்தபடி வேற எந்த அரசியல் கட்சியிலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றங்களும் எதுவும் இல்லை. ஆனால் சொல்ல போனோம்னா அந்த ஏடிஎம்கே பீரியடில் வந்து எங்களுக்கு தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூடு நடக்கும்போது எடப்பாடியார் சொன்னார்ல, டிவியில் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு திகச்சு போன சம்பவம் ஆயிட்டு. அதெல்லாம் வந்து நாங்கள் உண்மைக்குமே ஏடிஎம்கே ஆட்சியை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம். டிஎம்கே தான் நாங்கள் வந்து ஆதரிப்போம். அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம். அவங்க தான் இப்போ தூத்துக்குடியில் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த கட்சியும் அவ்வளோ செய்யறது இல்லை. இந்த வெள்ளம் வரும்போது அவங்கவுங்க அதாவது ஒவ்வொரு காஸ்ட் ஒவ்வொரு அவங்கவுங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணினாங்களே தவிர யாரு வீட்டுக்குள்ள வெள்ளம் புகுந்துச்சு அந்த மாதிரி பார்த்துலாம் வந்து யாருக்கும் யாரும் எதுவும் செய்யல. எங்க வீடெல்லாம் 1 வாரமா தண்ணிக்குள்ள கிடந்துச்சு. நாங்களாம் ரொம்ப பிரச்சனை பண்ணணும். எங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க சொன்னாங்க, இந்த ஆளுக்கு தான் கொடுத்தாங்க வெள்ளம் சொன்னாங்க. கனிமொழி வந்தாங்க. எங்க ஏரியா பக்கம்லாம் கனிமொழிலாம் வரவே கிடையாது. கனிமொழி வந்தாங்க, எடப்பாடியார் வந்தாங்க, நாங்க யாரும் எங்க ஏரியா பக்கம் வரவே இல்லை. நான் பார்த்ததும் இல்லை. எடப்பாடியார் வந்து ஆட்சி அப்ப நாங்க அப்படி அமைச்சோம் இப்படி அமைச்சோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் பொய். ஒரு 100 ரூபா கூட வந்து கொடுக்கல. பிள்ளைகளுக்கு பட்டினி பட்சமும் உள்ள கலந்துருக்கோம், தண்ணி வீட்டுக்குள்ள மேந்து கலந்துருக்கோம். பார்த்தாங்களா? யாருமே வரல சார். எங்க ஊர்ல கண்டிப்பா அதுக்குள்ளது எல்லாமே கிடைச்சது. பைசா, அதுல உள்ள சாப்பாடு, அரிசி எல்லாமே கொடுத்தாங்க. அதை பத்தி நான் எதுவும் சொல்லல. மற்றபடி கிடைக்காம எதுவும் இப்போ எங்க அம்மா ஊர் சைட்லாம் கிடைக்கலங்கிறாங்க. ஒவ்வொரு சைடு கிடைக்குது, ஒவ்வொரு சைடு கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் கரெக்டா பார்த்து கொடுக்கணும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொடுக்காங்க, ஆனா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கொடுக்க மாட்டேங்காங்க. அதையும் கரெக்டா செக் பண்ணி கரெக்டா கொடுத்தா நல்லா இருக்கும். சிலிண்டர் விலை 300 ரூபாயா இருந்த சிலிண்டர் விலையை 1000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. மோடி வந்ததுக்கு அப்புறம் எங்க தமிழ்நாடு ரொம்ப சீரழிவாய் போச்சு. ஏன்னா நிறைய பேர் ஹிந்திக்காரங்க உள்ள நுழைஞ்சி பிள்ளைங்களை கடத்துறது, பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாங்களாம் பாதுகாப்பா ஒரு
ஹிந்திக்காரனை பார்த்தாலே நாங்க பயப்பட வேண்டியிருக்கு. எங்க ஊர்ல இருந்துட்டு, நாங்க எங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஹிந்திக்காரனை பார்த்தா நாங்க பயப்பட வேண்டியிருக்கு. ஹிந்தி வந்து எங்களுக்கு தேவையான ஒண்ணு கிடையாது, தமிழ் எங்களுக்கு போதுமானது. ஒரு சில இடங்கள்ல வந்து சாக்கடை வந்து அப்படி திறந்து கிடக்குது, கால்வாய் ஃபுல்லா திறந்து கிடக்குது. ஒரு 4-5 இடத்துல நான் பார்த்துட்டேன். உண்மையிலேயே இங்க சுகாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது? நான் பார்த்தது இன்னைக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல பொதுவாகவே இப்படிதான் இருக்கா? பொதுவாகவே இருக்குது, ஆனால் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி வேலை முடியல, இல்லை முடிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வேலை கம்ப்ளீட் ஆகலனும், கம்ப்ளீட் ஆன அப்புறம் நல்லா தான் இருக்கும். சுகாதாரத்துறைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேயர் வந்து நம்ம அண்ணன் ஜெகனை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. துப்புரவு தொழிலாளர்களுக்கும் நல்ல உதவி செய்கிறாங்க. நல்ல தூத்துக்குடியை வந்து நல்ல தூய்மையாக வச்சுருக்குறாங்க. இந்த தெருவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் இந்த மூவண்ண கொடியில் கலர் LED லைட்லாம் போட்டு தூத்துக்குடியை அலங்காரப்படுத்துறதுல நல்ல ஒரு இதாக பண்ணுறாங்க, சிறப்பாக பண்ணுறாங்க. நீங்க அப்படி சொல்றீங்க. நான் வர்ற வழியில வந்து இந்த மேலூர் பகுதியில சாக்கடை கால்வாயெல்லாம் அப்படியே திறந்து கிடந்தது. அது இன்னைக்கு தான் கிடக்குதா, இல்ல பொதுவாகவே அப்படிதான் இருக்குதா? இல்லை, நான் இப்போ சாக்கடை கால்வாய் கிடக்குன்னா இப்போ ஒவ்வொரு இடமா தான் இது பண்ண முடியும். தூத்துக்குடியை பொறுத்தவரையில் வந்து நிறைய இடங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு இடமா தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். அதனால சில இடங்கள்ல இருக்கும், அது வேலைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அது மீண்டும் எங்க மேயர் நல்லா பண்ணி தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த தொகுதியை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு இருக்கு? பெண்கள் வேலைக்கு வர்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் வேலைக்கு வர்றதுன்னா அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தான் செய்யணும். ஏன்னா எவ்வளோ நாள் தான் அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியே வந்து அவங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுக்கும் இவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். திமுக ஆட்சியில நாங்க 1000 ரூபாய் கொடுக்கோம் லேடிக்குன்னு சொல்றாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? 1000 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த தொகுதி அடுத்த எம்பியா வரப்போகிறாங்க யாராவது ஒருத்தர், அவங்களுக்கு நீங்க வைக்கிற கோரிக்கைன்னா என்ன? இந்த விஷயத்த இந்த தூத்துக்குடி தொகுதி மக்களுக்காக நீங்க கட்டாயம் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்க என்ன கோரிக்கை வைப்பீங்க? கஷ்டப்பட்ட பக்க மக்களை நல்லா பார்க்கணும். அதேமாதிரி ஒரு வேலை வாய்ப்பு, நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கோம். காலாமுழுக்க நாங்கள் படிக்கலை, படித்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை மாரி கூட அதை செஞ்சு அவங்க போதும். சாலை இந்த வந்து இந்த விலைவாசி கொஞ்சம் குறைக்க சொல்லணும். விலைவாசி கூட்டிகிட்டு போய் அந்த விலைவாசி மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தர சொல்லுங்க. அவ்வளோதான், அது போதும். வேறு ஒன்றும் கேட்கல அவங்கக்கிட்ட. எங்கே போனாலும் லஞ்சம் தான். எங்கே போனாலுமே ஃப்ரீயாக கொடுக்கங்காங்க. ஃப்ரீயாக யாருமே செய்யலை. உள்ளே போனாலும் சரி பார்ப்பாங்க, அதை தூக்கி தூளை போடுறாங்க. இது ஒன்று நல்ல மாதிரி செய்ய சொல்லுங்க. அது போதும் எங்களுக்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.